சென்னை தரமணியில் டிஎல்எஃப் வளாகத்தில் இரும்பு பேனர் சரிந்து விழுந்ததில் துப்புரவு பெண் பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரேணுகா சென்னை கொட்டிவாக்கத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவர் தரமணியில் டிஎல்எஃப் வளாகத்தில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல வெள்ளிக்கிழமை இரவு பணி முடித்து வெளியே சென்றபோது ஐடி நிறுவன வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 கிலோ எடையுள்ள இரும்பு விளம்பர பலகை சரிந்து ரேணுகா மீது விழுந்தது. இதில் ரேணுகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் கனமழையுடன் கூடிய காற்றினால் இரும்பு விளம்பர பலகை சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பெட்டிக்கடையில் பொருட்கள் வாங்குவது போல் நடித்து மூதாட்டியிடம் 5 சவரன் தங்கச் செயின் பறிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்த மூதாட்டி லட்சுமி வீட்டின் அருகே பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தண்ணீர் பாட்டில் வேண்டும் என கேட்டுள்ளார். அதனை எடுக்க திரும்பிய மூதாட்டின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டு அவர் தப்பி ஓடினார். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் அரசு பள்ளி சத்துணவு முட்டைகளை குரங்கு ஒன்று எடுத்துச் சென்று சாப்பிட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மாரண்டஹள்ளி கிராமத்தில் சுற்றித் திரியும் ஏராளமான குரங்குகள் வீடுகளுக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லவும் குழந்தைகளின் தின்பண்டங்களை பறித்துச் செல்வதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் அங்குள்ள பள்ளியின் சமையலறைக்குள் நுழைந்த குரங்கு ஒன்று முட்டைகளை எடுத்து வந்து சாப்பிட்டது. வழக்கமாக காய்கறி பழங்களை சாப்பிடும் குரங்குகள் முட்டையை சாப்பிட்டது மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் புறநகர் பேருந்துகள் நின்று செல்லாத பேருந்து நிறுத்தத்திற்கு வாழை மரம் தோரணம் கட்டி மேளதாளத்துடன் திமுக கவுன்சிலர் விழா எடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை சமாதானபுரம் அருகே ராம் பாப்புலர் பேருந்து நிறுத்தத்தில் நகர பேருந்துகள் மட்டும் நின்று செல்கின்றன. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பேருந்து நிறுத்தத்தில் அனைத்து புறநகர் பேருந்துகளையும் நிறுத்தம் செய்ய நெல்லை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் உத்தரவிட்டிருந்தார். எனினும் இந்த நிறுத்தத்தில் புறநகர் பேருந்துகள் நிற்காமல் சென்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராம் பாப்புலர் பேருந்து நிறுத்தத்திற்கு வாழைமரம் கட்டி மேளதாளத்துடன் மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் தலைமையில் விழா எடுக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதி வழியாக சென்ற புறநகர் பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சால்வை அணித்து இனிப்புகள் வழங்கினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்கரதம் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் மாலை 6 மணிக்கு தங்கரதம் புறப்பாடு நடைபெறும். இந்நிலையில் கோயிலில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக வரும் 17ஆம் தேதி முதல் தங்கரத புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் பணிகள் முடிந்த பிறகு வழக்கம் போல தொடங்கப்படும் என்றும் திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நெல்லை விரைவு ரயிலில் குளிர்சாதன பெட்டியில் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதிக்காளாகினர். சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை விரைவு ரயில் வெள்ளிக்கிழமை இரவு 8:20 மணி அளவில் நெல்லை நோக்கி புறப்பட்டது. அப்போது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நெல்லை விரைவு ரயிலில் 3 அடுக்கு குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிக்குள் மழைநீர் ஒழுக தொடங்கியது. பெட்டியின் மேற்கூரையிலிருந்து பல இடங்களில் பெட்டிக்குள் தண்ணீர் ஒழுகியதால் தரை முழுவதும் தண்ணீர் ஓடத் தொடங்கியது. மின் விளக்குகளிலும் தண்ணீர் வடிந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு நெல்லை விரைவு ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. சுமார் 1 மணி நேரம் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நெல்லை ரயில் நிறுத்தப்பட்டு மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு பிறகு ரயில் நெல்லை நோக்கி புறப்பட்டு சென்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளில் குளிக்க காவல்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்றதுனால ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்குது. கியூவில் தான் விடுறாங்க. ஆனாலும் நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஊட்டி மாதிரி இருக்குங்க. சேலம் அருகே மனைவி இறந்த சோகத்தில் அரசு மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வாய்க்கால் பட்டறை ஸ்ரீவாரி கார்டன் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் இனியவன் தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். இவர் சௌமியா என்பவரை காதலித்து கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். 1.5 மாத கர்ப்பிணியாக இருந்த சௌமியா கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த சனிக்கிழமை விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் மனவேதனையில் இருந்த இனியவன் சேலத்தில் உள்ள தந்தை வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் அவரும் தற்கொலை செய்து கொண்டார்.
நெல்லையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை தனது 100வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியைச் சேர்ந்தவர் கிரேனோவ். இவர் 19 வயதில் 2வது நிலை ஆசிரியராக பணி நியமனம் பெற்று திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவருக்கு ஒரு மகன், மருமகள் மற்றும் பேரன் பேத்தி உள்ளனர். இந்நிலையில் கிரேனோப் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடினார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற கிரேனோப்பின் பிறந்தநாள் விழாவில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று கிரேனோப்பிடம் பாடம் பயின்று வெளிநாட்டில் வசித்து வரும் மாணவர்களும் அவரது பிறந்தநாள் விழாவில் நேரில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் திருவலம் அருகே ஏரியில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரிய ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு 10 வயதில் ராஜா என்ற மகனும் 8 வயதில் ஸ்ரீகாந்த் என்ற மகனும் இருந்தனர். இதில் ஸ்ரீகாந்தின் பிறந்தநாளையொட்டி ஏரந்தாங்கல் ஏரியில் நண்பர்களுடன் குளித்தனர். அப்போது இருவரும் சேற்றில் சிக்கியதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறந்த நாளில் சகோதரர்கள் இருவரும் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அனுமதியின்றி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். செம்பனூர் கிராமத்தில் ஸ்ரீ கார்டன் ஐயனார் கோயில் ஆனி மாத புறவி எடுப்பு திருவிழாவுக்காக நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் பிடிக்க முயன்றனர். இதனை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். தருமபுரியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவப்படத்தை காங்கிரசார் எரிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்ததாக அண்ணாமலை கூறியது சர்ச்சையானது. அண்ணாமலையின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தருமபுரியில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் தொண்டர்கள் அண்ணாமலை உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். இதனை அறிந்த காவல்துறையினர் படத்தை பிடுங்கியதால் இருவருக்கும் இடையே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர் வலியுறுத்தி தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போது கதவினை காவல்துறையினர் பூட்டினர். இதனைத் தொடர்ந்து தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார்.